இப்போ 22 இன்ச்சுக்கு 4 பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு 4 ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஹைட்டு பார்த்தோம்னா 11 இருக்க மாதிரி இருக்குது. ஹைட் வந்து எனக்கு 11 வரணும். ரவுண்டாக நான் ஓப்பன் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஓப்பன் பண்ணதில் இப்படி வரும். இதில் ஆப்போசிட் கார்னர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் கார்னர்லேருந்து 3.25 இன்ச்சு நம்ம கேப் ஹைட் எடுப்போம் இல்லைங்களா, அதுதான் இங்கே எடுக்க போகிறோம். 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக இருக்கவங்களுக்கு 3.5 வச்சுக்கலாம். இங்கேருந்து நான் 3.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 3.25 மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு லைன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஆப்போசிட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது வரைக்கும் இந்த 3.25 வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த நேர் வச்சு பண்ணி இங்கே சுற்றி நான் பின்னூசி குத்திடலாம். குண்டூசி குத்திடுங்க. அப்போ உங்களுக்கு குத்திட்டு இதை வந்து எப்பவும் போல் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்க. டபுள் ஃபோல்டாக இருக்குது. இதை நம்ம எப்பவும் போல் 4 ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஃப்ரண்ட்டு பேக்கும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கம் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து இப்படி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம சுற்றி இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்லீவ் வைக்கிறதுக்கான இந்த சுற்றி இருக்கிற அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துரும். ஸ்லீவ் எங்கே வைப்போமோ இந்த ஆம்கோல் சைஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆம்கோல் சைஸை வந்து சுற்றியும் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குன்னு மெஷர் பண்ணி எடுத்துருக்கேன். எனக்கு 19 இருக்குது. ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி இந்த குண்டூசி குத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஆம்கோல் இருந்துச்சு 19 வந்து டேப்பில் வந்து 19 எடுத்துக்கோங்க. 19 எடுத்து அதை 2ஆக மடக்கி 19 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 19வே டபுள் ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஓகே, 19 நான் 4 ஃபோல்ட் பண்ண உங்களோட ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்கோ அதை டேப்பில் இதே மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதோட வேல்யூ வரும். ஓகே, இப்போ இந்த டேப் இப்படி வச்சுட்டு இந்த டேப்பை இந்த கார்னர் ஷேப்பில் இப்படி இந்த 4.25 கட்டை இந்த நேர் இப்படி நல்லா கர்வ் பண்ணிக்கிங்க. கீழே கர்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இந்த நேர். ஓகே, இப்படி வளைச்சி நல்லா எந்த நேர் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்த்தா அங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த நேர் கரெக்டாக இது கர்வ் ஆகுது. இந்த நேர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா இவ்வளோ வந்து ரவுண்ட் ஷேப் கர்வ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அந்த நேர் வந்து இந்த கார்னர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 2.25 வருது. அதேவே இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடும் எனக்கு 2.25 வருது. அப்போ நடுவுலையும் நம்ம 2.25 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அனார்கலி குத்திக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க அதே மாதிரி இதையும் நடுவில் 2.25 மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நேரம் மெஷர் பண்ணி பாருங்கள். அந்த 4 பண்ண 4.25 நமக்கு வருதான்னு தான் நமக்கு 4.25 வருது. இப்போ இது கட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கட்லேயே கட் பண்ணிங்கன்னா இது வந்து கர்வ் ஷேப் நம்மளுக்கு உன்னியும் விரிவு கொடுக்கும்போது நம்மளுக்கு உன்னியும் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் 4.25 எடுத்திங்கன்னா 5.5க்கு மேலே தான் வரும். ஸோ நமக்கு வந்து எப்போவுமே நம்மளோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அனார்கலி குத்துலையுமே இதே மாதிரி பண்ணுங்கள். இது மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் உள்ள இப்படி இந்த நேர் கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இதுக்கு 1/4 இன்ச்சு முன்னாடி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஃப்ளோ இருக்கும். இங்கே வந்து சிங்கிள் ஃபோல்டு இருக்குது. இந்த சிங்கிள் ஃபோல்டு இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு அர்க்கட் பண்ணிடுங்க. ரொம்ப குட்டியாக ஒரு அர்க்கட் பண்ணிடுங்க. வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஓகே, வரைஞ்சிட்டு இதை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த குண்டூசியில் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், இங்கே தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இது 2 தான் நம்ம கிராஸ். ஓகே, இப்போ வந்து இது வந்து பெருசாக இருக்கிற பக்கம் வந்து அந்த ஷோல்டர் வரும் இல்லைங்களா, அந்த பக்கம். இந்த சின்னதாக இருக்கிற பக்கம் வந்து ஆம்கோல் அடியில் போகும் இல்லைங்களா, அந்த பக்கம். இப்போ என்ன பண்ணணும்னா இது இப்படியே வச்சுட்டு ரவுண்டாக வச்சுட்டு அப்படியே ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது குர்த்தியுமே சைடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஜாயின் பண்ண முடியும். இப்படி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நான் சைடு அடிக்காமல் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த பின்னாடி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆம்கோல் சைடு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே பாருங்க, இப்போ வந்து நம்ம கட் பண்ணதை வந்து அப்படியே நல்ல பக்கத்தை வந்து உள்ளே வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே சென்டர் மார்க் பண்ணது வந்து கண்டிப்பாக இந்த ஷோல்டருக்கு நேர் வந்து வந்துற மாதிரி வச்சு இப்படி மேலே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த குண்டூசி குத்து மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படியே குண்டூசி எடுத்துகிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படியே ஸ்டிச் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு அது அப்படியே திருப்பி விட்டுட்டோம். நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிரும். கீழே வந்து பிக்கோ இல்லாட்டி மடிச்சு அடிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி மடிச்சு அடிச்சிடலாம் ஸ்லீவுக்கு.